இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்களை மாதிரியே நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசை உள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் அப்படி ஒருத்தரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். தம்பி சுரேஷ் ஃபோனில் சொன்னான். நானும் பேப்பரில் படிச்சிருக்கேன். ஆனால் நம்புறதா இல்லையான்னு தான் தெரியல. நான் எதுக்கு யோசிச்சு சொல்கிறேன். நல்லா யோசிங்க செட்டியார் சார். இந்த பிஸ்னஸை பற்றின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தொழில் தெரியும், ஆனால் பணம் இல்லை. கடவுள் அப்படி படைச்சிட்டான். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். யோசிங்க. நம்ம போட போகிறது என்னவோ 5 லட்சம் தான். ஆனால் நமக்கு கிடைக்க போகிறது 15 கோடி. என்ன குரு சொல்கிறாப்புல? அவன் கண்ணில் ஜோதியை பார்த்துட்டேன் செல்வம். கண்டிப்பாக வருவான். குமார், குத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா? அவனோட துடு இருக்குதுல்ல? குரு, காம்ப்ளெக்ஸ் வாடகை மட்டும் மாதம் 3 லட்ச ரூபா வருதான். 5 லட்ச ரூபாவில் அவனுக்கு சப்பா மேட்ரு குரு. வச்சு வறுக்கலாம். தலைவரே, எனக்கு ஒரு சிந்தனை. சொல்லி தொலை. காட்டில் மிருகங்களுக்கு பசி இல்லைன்னா பக்கத்திலே ஏற போனாலும் வேட்டையாடுறதில்ல. ஆனால் இந்த மனுஷங்க மட்டும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் இன்னும் வேணும்னு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. யோசித்து பார்த்தா இருக்கிறதுலே மோசமான மிருகம் இந்த மனுஷங்க தான்ல. வண்டலூர் ஜூல வேலை காலியாகுதான். போறியா? என்ன வேலை குரு? புலிக்கு செட்டியார் சொல்லலை. வணக்கம் செட்டியார் சார். நல்லா யோசிச்சிட்டேன் தம்பி. உங்களை நம்பி தான் இறங்குறேன். தப்பாயிராதுல. நானே ரொம்ப கஷ்டப்படுறவன், ஏழை. கொஞ்சம் பார்த்துக்குங்க. செட்டியார் சார், நீங்கள் இந்த ஏழை கஷ்டப்படுறவரெல்லாம் ஒரு வாரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர். பணம் ரெடினா நாளைக்கே போய் வாங்கிடலாம். நல்ல நாள் அமாவாசை வேறு. விட்டா கை மாறிடும். ரொம்ப பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி தம்பி, போயிடலாம். வாங்க செட்டியார். வாங்க சாமி. வணக்கம் சாமி. சாரதியம் பார்ட்டியா? ஆமாம். வாங்க ஒளியை பார்த்துருவோம். ம். பக்கத்தில் தான் இருக்கு. தம்பி, 3 வருஷமா காட்டுக்குள்ள தேடி இப்பதான் கிடைச்சது. 4 கிலோ இருக்கும். செம்ம பீஸு. 4 கிலோவா? 4 கிலோனா செம்ம பீஸு. இனிமேல் சத்தமே வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. ஏ நான் சொல்கிறேன் செட்டியார். வாங்க முதல்ல போய் உளியை பார்த்துட்டு வந்துடுவோம். வாழ்த்துக்கள் செட்டியார் சார். உளியை விலை கொடுத்து வாங்கியாச்சு. இன்னும் 2 நாளில் 15 கோடிக்கு அதிபதி. நம்மளோட 20% கமிஷனை மறந்துடாதீங்க சார். அது எப்படி? நீங்க தானே எல்லாம். ஏன் தம்பி அந்த ஆள் ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு? அதாவது செட்டியார், பாம்புக்கு 200 மொழி தெரியும். அட, நம்ம பேசுறதையும் ஈஸியா புரிஞ்சுக்கும். ஓ ஆத்தாடி. நம்மளை இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறாங்கிறதையும் கண்டுபிடிச்சிரும். அந்த கவலையிலேயே அதோட உடல் எடை குறைஞ்சிரும். புலிக்கு எடை தானே மரியாதை. 3.5 கிலோக்கு கம்மியாச்சுன்னா அது வெறும் வெட்டு. போட்ட பணமெல்லாம் போச்சு. அதனால தான் அது வாழ்ந்த மண்ணை கூடவே கொண்டு போறோம். தம்பி, இந்த நிமிஷத்துல இருந்து நான் பிறகு ஊம தம்பி. 4 கிலோ ரேர் பீஸ் கிடைக்கவே கிடைக்காது. நல்லபடியா பாத்துப்பீங்கல்ல? 2 நாள் தானே. பொண்டாட்டி பிள்ளை கூட ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். பத்திரமா பாத்துக்கிறேன். சூப்பர் செட்டியார்.
அப்புறம் நீங்க உளியை கூட்டிட்டு கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன். வாங்க செட்டியார். சார் உளிக்கு ஆட்டுக்கோட்டில் துண்டு துண்டா வெட்டி கொட்டாங்குச்சியில் வச்சிடணுமா. முட்டையோட வெள்ளைக்கருவை விரும்பி சாப்பிடுமா. தவளை கிடைச்சா பிடிச்சி போடுங்க, விட்டமின் ஜாஸ்தி, சதை பிடிக்கும். வேற எதுவும் கொடுத்துடாதீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிரும். மகாலட்சுமி பணதேவதைக்கு நீங்க சொன்னது மாத்திரம் தான் கொடுப்பேன், சரியா? என்ன சார் முட்டையில் இல்லை பாம்பு மாதிரி நெளியுது. லூஸாக ஒரு பாம்பு இருக்கு. ஆளும் மண்டை. சொல்லுமா. யோ வெளியில் வாயா, வெளில வாயான்னு சொல்கிறேன்ல. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணால் எப்படியா மனுஷன் வண்டி ஓட்டுறது? எங்கேயா எழுதிட்டு போற? விடியா முதல்ல. வாங்க, எனக்கு பேசுனா ஏடா குறையிற வியாதி, பேசாம கொண்டு ஊர்ல விட்டுங்க, உங்களுக்கு 500 ரூபாய் சேர்த்தாரேன். வித்தியாசமான வியாதியா இருக்கு. ஆமா ஆமா. என்ன எனக்கு போன் வருதுன்னு பாக்குறீங்களா? நான் பேசலாம், நீங்க பேசக்கூடாது. ஹலோ ஹலோ, மளிகை கடை செட்டியாரா? சொல்லுங்க அண்ணாச்சி, நான் கரூர்ல இருந்து பேசுறேன். டபுள் டக்கர் உங்க கையில வந்துருச்சாம்லா? டபுள் டக்கரா? ரெட்டத்தலை உளி வாங்கும்போது பாட்டு சொல்லி கொடுக்கலையா? சொன்னாங்க 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 சொன்னாங்க. சரி, அதை விடு. நம்ம கிட்ட 20 கோடிக்கு பாட்டு இருக்கு. 20? ஏன் வேற யார்ட்டையும் கொடுத்துடல? ஆமா, எடை எவ்வளவு இருக்கு? 4 கிலோ. சரி, 2 நாள்ல பணத்தோட வரும். ஆமா, நீங்க யார்? 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு. எங்க நீங்க காணுமே? ஐயோ, வாங்க வரும். இன்ஜினா பண்ணி. என்னாச்சு செட்டியார்? வாயா, வா 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 வா. இப்போ எனக்கு கரூர்ல இருந்து ஒரு பார்ட்டி ஃபோன் பண்ணாங்க. உள்ளி நம்ம கைக்கு வந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? செட்டியார் சார், நான் அப்பவே சொல்லல, இதுக்கு போட்டி அதிகம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கரூர் பார்ட்டி 20 கோடி தரமுட்டேன், ஓம் பார்ட்டி 15 தானே தரமுட்டேன். பேசாம மாத்தி வித்துட்டான். செட்டியார் சார், நேர்மை முக்கியம், வாக்கு கொடுத்துருக்கோம். நேர்மை வாக்கு தூக்கி குப்பையில போடுங்க. 5 கோடி எக்ஸ்ட்ரா பணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தம்பி. செட்டியார் சார், நான் சொன்ன பார்ட்டினா கரெக்டா கமிஷன் கைக்கு வந்துடும். இந்த பார்ட்டி யாருன்னே தெரியல. எப்பா உனக்கு கமிஷன் நான் தர மாட்டானா? சரி, உங்க இஷ்டம். முதலாளி நீங்க. ஏன் தம்பி, இந்த டபுள் டக்கரை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஆண்மைக்கான மருந்து இதுல இருந்து எடுக்கிறாங்க செட்டியார் சார். அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்ல? என்னதான் இருந்தாலும் பாம்பை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது பயமாத்தாப்பா இருக்கு. பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார், யார் காதலாவது விழுந்தா பிரச்சனை ஆயிட போகுது. இனிமே நீங்க போன்ல பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. போலீஸுக்கு தெரிஞ்சா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க செட்டியார் சார். என்ன செய்யப்ப? வேணும்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன பேரு? இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? சூப்பர். செட்டியார காசு கொடுத்தா வாங்கி திங்க மாட்டேற. யாருக்கு? விஜய் வீட்டில் முக்கியமான விருந்தாடி வந்திருக்காங்க. நீ கறியை வெட்டியா வெட்டி பேச்சு பேசாம. செட்டியார் சார், இடம் முக்கியம். விஜய் சாப்பிட்டாருல்ல? சாப்பிட்டாரு தம்பி, மதியான சாப்பாடு வச்சுட்டு இப்பந்தான் கடைக்கு வரேன். செட்டியார் சார், விஜய் பத்திரமா இருக்கா? அப்படி இல்ல தப்பிச்சு போயிட போறாரு. விஜய ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல் தான் வச்சிருக்கேன்.
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சாக்கு முட்டையில போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்கேன். கடத்துல இறங்கிட்டானா? ஆ, ஆ. ஐயோ 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 பாம்பு காதுக்கு இருக்குன்னு தெரியல. ஐயோ 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 அரங்காவலரே, திருவிழான்னா ரேடியோ முடிச்சவண்டா அப்ப குறைச்சு வையா. முடியாது, மூடிக்கிட்டு போன வை. ஏயா இப்படி பண்றீங்க? இதனாலதான் இந்தியா வல்லரசே ஆக மாட்டேங்குது. செட்டியார கூப்பிடுறதுக்கு ஆள் விடலையா? என்ன பால்பாண்டி, உங்க செட்டியாருக்கு என்னாச்சு? திடீர்னு இருக்காரு இல்லாம போயிருந்தாரு, என்ன வரும்? இல்ல மைக்கேல்னா, கொஞ்ச நாளாவே அவரு விஜயங்காரு 20 கோடிங்காரு. வீட்டுல சொல்லுங்கடா சீக்கிரம், போய் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்கடா. சரி நான் ஒரு சொல்றேன். எங்கிட்ட போயிடாம. தம்பி, ஒரு குட் நியூஸ். நாளைக்கு கரூர் பார்ட்டி வராக. சூப்பர் செட்டியார். நம்ம கமிஷனை மறந்துடாதீங்க. என்ன தம்பி கமிஷன் கொடுக்குறேன். யுவத பார்ட்டி. நாளுகளே இருந்துச்சு. సార్ ఏంటి సార్ 4 కేజీలు ఉందన్నారు, ఏమీ లేదు. నేను అంత దూరం వచ్చాను, నా పరిస్థితి ఏంటి? ஏன்னா செட்டியார், ஃபோனில் 4 கிலோன்னு சொன்னீங்க, 1,800 தான் இருக்கு. உங்களை நம்பி பார்ட்டி கூட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பண்றீங்களே. வாங்கும்போது 4 கிலோ தாங்க இருந்துச்சு. நீயும் தானே இருந்த. செட்டியார், நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. பேசினா தான் இடம் குறையுமே. நான் பேசவே இல்லப்பா. ஒருவேளை திருவிழாவுக்கு போட ரேடியோ சீட்டு சத்தத்துல இடம் குறைஞ்சு என்னமோ ஜாக்கிரதையா தெரியல. இருக்க வேணாமா మీరు செட்டியார்? ఏమైనా మరాలకోండి, నాకు అనవసరం. 4 కేజీలు ఉంటే నన్ను పిలవండి, నేను వస్తాను. ఓకేనా? పదరా బాబు, పోదాం. ரெடியார் ரெடியார், చెప్పది వినండి ரெடியார். நாலு கிலோ வந்து சொல்லி அனுப்புங்க. இப்ப என்னப்பா பண்றது? சரி, கவலைப்படாதீங்க செட்டியார். இன்னும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா இந்த பிரச்சனையை உடனே சமாளிச்சிடலாம். 2 லட்சம் செலவு பண்ணலாம், அதை 20 கோடி வரப்போதே. விஜய்க்கு வெயிட் ஏத்துறதுக்கு என்ன வழி? இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் மெட்ராஸ்ல இருக்காங்க. அப்படியா? அப்ப உடனே வர சொல்லுங்க. பேஷண்டோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. விஜய். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஹோம் சிக், தட்ஸ் ஆல். மருந்து தர ஃபுட்டோட சேர்த்து கொடுங்க, 1 வீக்ல சரியாயிடும். குறைஞ்ச இடம் கூடிரும்ல? யா ஷூர். சரிம்மா சரிம்மா. ஹலோ பரிமளா, சொல்லுடி. உன் வீட்டுக்கு யார் யாரோ வந்துட்டு போறாங்கடி. இப்ப கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ கூட உன் புருஷன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காருடி, பாத்துக்க. சொல்றாருன்னு. அப்பா, நாங்க ஊர்ல இருந்து வந்துட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துச்சு. அம்மா அடிக்க கட்டையை தேடிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரம் வாங்க. விஜய் அடிச்சுட்டாங்கடா. விஜய் அடிச்சாங்கடா. உங்க அம்மா எப்படியே தடுத்து நிறுத்துறா. முதலாளி என்னாச்சு முதலாளி? செட்டியார் எப்படி ஓடுறாரு? கொஞ்சமா வண்டி வாங்கணும், அதான் கடவுள் இப்படி ஒரு வேணா வச்சுட்டான். முதலாளி நின்னுங்க முதலாளி. ஒரு மார்க்கமாக சுத்திட்டு இருந்தா முத்திருச்சு போல. டேய், அவளை அடிக்க விடாம பாத்துக்கடா. டேய், அவளை அடிக்க விடாம பாத்துக்கடா. ஐயோ, விஜயோட மார்க்கெட் வேல்யூ தெரியாம உங்க அம்மா அடிச்சிர போறாடா. ஐயோ ஐயோ ஐயோ. தள்ளி 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 தள்ளி. வீட்டுக்குள்ள வந்து பாக்குறேன், பாம்பு பூந்துருச்சுங்க. ஐயோ. நான் தாங்க அடிச்சேன். ஐயோ, விஜய் அடிச்சு. ஐயோ ஐயோ, பேச கூடாதுல. ஐயோ, பேச கூடாதுல.
என்னம்மா மரளி பாம்பு சொல்லுங்க செட்டியார் சார். என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. சரி செட்டியார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட தான் டாக்டர் இருக்காங்கல்ல. அடிப்பட்ட இடத்துல செம்மண் துணி சுத்தி வைங்க. அப்படியே 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி வைங்க. அரை மணி நேரத்துல வந்துடுறேன். ஐயோ, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க உடனே வாங்க. என்ன காட்சி உங்களுக்கு யாரா சேவனுக்கு வச்சிட்டாங்களா? கூட மைக்குள்ள விஜய் விவரம் இல்லாம அடிச்சியடி. பாம்பு சொல்லாதடி. விஜய் நாளைக்கு விஜய் வித்தா 20 கோடி டி. மகமாயி விஜயோட மதிப்பு தெரியாம அடிச்சு விட்டானே. ஆளு நல்ல ஆளு. நீ செஞ்ச காரியத்துக்கு நல்ல ஆளு. சாப்பா நீங்க 2 பேரும். டேய் போடா. பாம்பு காதே கேட்காது. அது எப்படி போய் 200 மொழி தெரியும்? உன் தலையில எவனோ நல்லா மிளகா அரைச்சிட்டு ஒரு பெரிய விஞ்ஞானி. போடா. ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க, இது பேர் தான் ரெட் சாண்ட் போ, சாதாரண மண்புழு. உங்ககிட்ட வேற ஏதோ பேர் சொல்லி நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? செட்டியார் சார் சொல்லுங்க. தம்பி, என் பையன் விஜய்க்கு காதே கேட்காது, 200 மொழி தெரியாதுன்னு சொல்றான். செட்டியார் சார், சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? நான் வந்துட்டே இருக்கேன். நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். சரி, நீங்க வாங்க. டேய் செல்வம், வண்டி யூட்டர்னரா, செட்டி உஷாராயிட்டான். சார் 5000 எக்ஸ்ட்ரா கொடுங்க. பாம்புக்கு 10,000 மாதிரி. அண்ணாச்சி, கரூர்லேருந்து பேசுகிறோம். டபுள் டக்கர் கைக்கு வந்துருச்சாம்ல. రెడీ బాబు, మీ యాక్టింగ్ ఎరగ తీసేసావు. థ్యాంక్ యూ సార్. ఏదైనా పనుంటే చెప్పండి. చెప్తా. பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த மோசடி மன்னர் காந்திபாபு குந்தம்பாக்கம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இன்று விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார். வாங்க வாங்கயா. பிரஸ் கிட்ட வராதீங்க. பிரஸ் கிட்ட வராதீங்க. ரோட கிட்ட விடாதீங்க. சைலண்ட். பிரஸ் பீப்பிள்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்க சார். இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். விசாரணை முடியட்டும். விசாரணை முடிஞ்சது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பிபி கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்படி வா. ஏசி சொல்லிட்டு போயிருக்காரு. அதான். மகாலட்சுமி தள்ளி உட்காரு. காந்தி பாபு. எந்திரி. காந்தி பாபு. உனக்கெல்லாம் யாரியா காந்தி பாபுன்னு பேர் வச்சது? உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழுங்கிறதுக்காக எங்கள் அம்மா அப்பா வச்ச பேருங்க ஐயா. அது சரி. விசாரணைக்காக 7 நாள் கஸ்டடி கேட்ட காவல்துறையின் மனு ஏற்கப்படுகிறது. 2 நாளைக்கு ஒரு முறை அக்யூஸ்டோட வக்கீல் அவரை சந்திக்க 1 மணி நேர அவகாசம் இந்த கோர்ட் அளிக்கிறது. அவருக்கு நீங்கள் அப்பியரன்ஸ் கொடுக்கணும். எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அப்படியே கூப்பிட்டு வந்து ஒப்படைக்கணும். அவரை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வேற. அப்புறம் தம்பி, உன் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் என்ன? ஏன் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எங்கிட்ட பெரிய கதை இருக்குது சார். சொன்னால் ஃபுல் கதையும் கேட்டுட்டு இப்படி தப்பு பண்ணுற எல்லாருக்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவீங்க. எதுக்கு சார் டைம் வேஸ்ட்டு? பணம் வேணும், செஞ்சேன், அவ்வளோதான். சரி, பணத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்கேன்? சார், நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்லை சார். சார் இப்படி வாங்க. கொஞ்சம் இவ்வளவு பேரை ஏமாத்தி உனக்கு எதுக்கடா இவ்வளவு பணம்? கோயிலில் விஐபி வரிசையில் போய் சாமி கும்பிட பணம் வேணாமா சார்? இப்போல்லாம் அண்ணன் தங்கச்சி பாசம், அம்மா பையன் பாசம் படம் எடுத்தால் கூட கிளீஷேன்னுடுறாங்க. எப்போவுமே கிளீஷே ஆகாமல் இருக்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்.
என் சர்வீஸில் இவ்வளவு ஃப்ராடு பண்ண மோசமானவனை இப்போ தாண்டா பார்க்குறேன். சார் நான் நல்லவன் சார். நீயா? சார் ஏழையாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் பணக்காரனாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது சார். நான் கூட லயன்ஸ் கிளப்பில் தையல் மிஷினே கண் கண்ணாடிலாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் சார். நான் பணக்காரன் நல்லவனாக இருக்க ஆசைப்பட்றேன். இது தப்பா? உங்கள்கிட்ட ஏமாந்தவங்களை நினச்சி பார்த்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய பாவம். கோழி மேலே பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தலை. ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் மேலே கேஸே போடக்கூடாது சார். ஆமாம் சார். இப்போ எலெக்ஷனில் தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திரன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ்நாடாவே தான் இருக்குது. அப்போ அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க தானே? ஆமாம். அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு அவங்க மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா சார்? ஏமாறுறது ஏமாத்துறது இதெல்லாம் இயற்கையான விஷயம். ரொம்ப நனைஞ்சிட்டியா? காய வைக்கணுமா? காய வச்சிருவோம். என்ன ஏதாவது பேசுனானா? இல்லை சார், வாயை திறக்க மாட்டேங்கிறேன். பணத்தை எங்கே வச்சிருக்க சொல்லு, இல்லைன்னா இப்படி அடி வாங்கி இங்கேயே செத்து போயிடுவேன். சார் நீங்கள் என்ன அடிக்கலாம் கொல்லலாம், ஆனால் தண்டிக்க முடியாது சார். ஏன்னா நான் ஏழையும் இல்லை முட்டாளும் இல்லை. ஏய் ஏன்டா அப்படி பணவரி பிடிச்சி அலையிற? சார் என்னைக்காவது பசியோடு இருந்திருக்கீங்களா? இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு இருந்திருக்கீங்களா? பசி தர பயம், கோபம், வன்மம், தனிமை உணர்ச்சி நமக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை. இது மோசமான உலகம். உயிர் வாழணும்னா என்ன வேணா பண்ணலான்னு கோலவெறியோடு இருந்திருக்கீங்களா சார்? உங்க அம்மாவை அடக்கம் பண்ண 1000 ரூபா காசு இல்லாம அனாதை போன கையெழுத்து போட்டிருக்கீங்களா சார்? சார் டீ சாப்பிடுங்க சார். அவனை பற்றி வச்சுட்டீங்களா? என்ன சார் அவன் இப்படி இருக்கான் மிருகம் மாதிரி? இயற்கையோட சமநிலை தவறும் போது நடக்கிற அழிவு மாதிரி மனுஷனோட சமநிலை தவறும் போதும் நடந்துருது. தம்பி கொஞ்சம் தள்ளி படுத்துக்கப்பா. தம்பி உங்கள் விசாரணைக்கெலாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான். அதுக்கு வேற விசாரணை இருக்குது. நான் அவனை பேச வைக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. பாரு தம்பி எழுந்திருப்பா. ஏன்பா இப்படி அடிபட்டு சாகுற? பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரியே இருக்க. இப்படி ஏன்பா சித்திரவதை அனுபவிக்கிறேன்? சாப்பிட்றியா? உங்க அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு இருக்கு. டேய் தம்பி, இந்த பணம் எங்க இருக்கு, உன் கூட்டாளி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. நான் உனக்கு ஜாமீன் கேஸ் நடத்தி விடுதலை வாங்கி தரேன்ப்பா. சொல்லுப்பா. போடா பொட்ட. என்னது போடா பொட்ட? லைட்டா பேசினா போல பேச வச்சிருவேன். போட்டுக்க. வணக்கண்ணா. செல்வா நான் பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடுலாம் கரெக்டாக உள்ள போயிடுறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சரிவா வரேண்ணா. வணக்கம் வக்கீல் சார். சீக்கிரமா பெயில போடுங்க வக்கீல் சார். கவலைப்படாதீங்க பிரதர், நிதி இருந்தா போதும். நீதியை ஈஸியா வாங்கிடலாம். நான் பாத்துக்கிறேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஓகே. எவ்வளோ நாள் சார் இப்படி இருங்க சார். மினிஸ்டர் பி லைன்ல இருக்காரு. நீங்க சொல்றவங்க கிட்ட எல்லாம் நான் பேச முடியாது. இல்ல சார், ஒரு என்ன நிமிஷம் செய்யணும்னு எனக்கு தெரியும். மேலே நீங்க கோர்ட்ல பேசிக்கீங்க. அரசாங்கன்றது ஒரு பெரிய கடல் பாண்டியா. நம்ம அதுல இருந்து ஒரு சும்மா தண்ணி எடுத்து குடிச்சா யாருக்கு என்ன தெரியும்? நீ தைரியமா பண்ணு, நான் பாத்துக்கிறேன். வா செல்வா உட்காரு. அப்புறம்
சொல்லு யார் குடும்பத்தை கேட்டுங்கண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. காந்தி பாபு தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரன் வேற டார்ச்சராக இருக்கான். நீங்கள் கொஞ்சம் ஓகே சார். வணக்கம் தலைவா. வணக்கம் சார். வாங்கண்ணே. சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அடுத்த வாரம் முடிச்சிடலாம் போங்க. மணினா ஒரு நிமிஷம். வணக்கம் சார். இன்னைக்கு என் கட்டு ஏறிங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஓகேவா? வெயிட்டாக கவனிச்சிரு. இவரை உங்களுக்கு தெரியுதா? 5 கோடி ரூபாய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. யுவர் ஆனர். நீங்கள் எப்படி அவரை நம்புனீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்கள் மாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் லோன் கிடைக்கல? ஏமாந்து விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சது ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு சிங்கையா, பஞ்சாப்காரரு. யுவர் ஆனர். சொல்லுங்க, உங்களை என்ன சொல்லி ஏமாத்தினா? லில்லிபுட் ஐயா. யுவர் ஆனர். லில்லிபுட் அப்படின்னா? கட்ட விரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரல் அளவுள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு தான் ஐயா நானும் ஏமாந்தேன். சாமி, சித்திரக்குள்ளனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் போலூர் மலையில் அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் இருக்கு. அவங்க வாரிசு தான் ஒருத்தன் கிடச்சிருக்கான். உலக அதிசயம். காலையில் ஒருத்தர் கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவி இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லி புட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு பிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரான். என்ன வெயில் அதுக்கு ஒத்துக்காதான். அவனுக்குலாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம மட்டும் அந்த லில்லி புட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டிச்சேரியை வாங்கிடலாம். 4000 கோடியா? 50 லட்சத்தை வாங்கிட்டு முழுசா மொட்டையை போட்டு போனவன இன்னைக்கு தாங்கய்யா பார்க்குறேன். గజముత్తుని చెప్పి వచ్చాడయ్యా. 1 లక్షం ఎలిఫెంట్లో 1 ఎలిఫెంట్ తల మీద మాత్రమే ఉంటుంది. ఈజీగా దొరకదు. అమ్మాయిల్ని వశం చేయడానికి ఇది ఒక దాక్షణ్య మందు. இந்த வயசுல உங்களுக்கு அம்மாயிலு தேவைதானா? என்ன வக்கீல் சார், ஜட்ஜி உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. கேஸை ஒழுங்காக நடத்துவீங்கல்ல? தலைவரே, கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு உள்ள நடக்கிறது மேட்ரு இல்லை, கோர்ட்டுக்கு வெளியே என்ன நடக்குது அதான் மேட்ரு. திப்பு சுல்தான் வாழ் பெரிய பொக்கிஷம் 520 கோடி. கோஹினூர் வைரத்துக்கு அடுத்தது MN ஒரு வைரம். உலகத்திலே 2வது பெருசு. तमिलनाडु पढ़ने मंदिर में एक शानदार नवभाषण में बनाया गया मूर्ति है. उसका दाम 49 करोड़ 99 लाख. உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த போலீஸ்காரங்க என்ன அடிச்சு துன்புறுத்தி வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அண்ணா, கேஸ் போகிற போக்கே சரியில்லை. சத்தியமாக ஒரு பைசா கூட நமக்கு திரும்பி கிடைக்காது. நான் உடனே போய் வரதனை பார்க்குறேன். சார் போகலாம். நேற்று போன மூலபத்திரம் பஞ்சாயத்து என்னாச்சு? சார் வாங்கிடலாம். இங்கே வரதன் தேநீரா குழம்பி ஐயா? பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. திலகா திலகா. இல்லைண்ணா பரவாயில்ல, விடுங்கண்ணே. சொல்லுங்க ஐயா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன வந்து பார்த்தான். Thanks a lot for giving me an opportunity to talk to you. This project is worth about 500 crores. It is about an Australian bird called emu. ஏப்பா முட்டை விலையே பலாயிரமாப்பா. ஏப்பா கொழுப்பு விலையே பல லட்சமா. கோழி விலையே பல கோடியாம்பா. ரெக்க கூட எக்ஸ்போர்ட் ஆகுறான். இப்படியே டிவியே பார்த்துட்டு குடும்பம் விளங்கிடும். அவன் ஈமு கோழி அது இதுன்னு தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளோ நிறைய காத்துக்கிட்டு காசு வாங்க போறீங்களா இல்லையா? கண்டிப்பா காசை வாங்கிட்டு தான் அனுப்புவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் லைனில் வாங்க. அம்மா கொஞ்சம் லைனில் வாங்க. Thank you so much. பெருந்துறை மாவட்டத்தில் இயங்கி வந்த குஷி ஈமு ஃபார்ம்ஸ் அதிபர் முத்து பல கோடி மோசடி செய்து தப்பி ஓட்டம். 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை. பொம்பளை எனக்கு தான் அறிவு இல்ல. ஆம்பளை எப்படி ஏமாந்து வந்து நிக்கிறிய? உனக்கு அறிவு வேணா? எனக்கு அப்பவே தெரியும் இவங்க ஃப்ராடுன்னு. ஆமாமா, கோழி விலை கோடி ரூபாய்னா யாராவது நம்புவாங்களா? நான் அப்பவே சொன்னேன் அவனுக்கு பெரிய ஃப்ராடுப்பா. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கி வந்த ஈமு பண்ணை அதிபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பண்ணைகளில் கைவிடப்பட்ட ஈமு கோழிகள் உண்ண உணவின்றி ஒன்றை ஒன்று தின்னும் பரிதாபம். சிறப்பு பார்வை. அவன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? முடியாது. எல்லா டாக்குமெண்ட்டும் என் பேரில் இருக்கு. அவனை சிறையிலே வைத்து ஏதாவது செய்து விடவா? நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு என் பணம் வேணும்.
அவனால் இன்னைக்கு என் நிம்மதியெல்லாம் இழந்து காசு பணம் எல்லாம் போய் போலீஸுக்கு பயந்து ஊரா ஓடி என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பார்க்க முடியாம நடு தெருல நின்னேன். வருத்தப்படாதீங்க. எப்படி பணத்தை வாங்கிடலாம்? நான் இருக்கும் வரை உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரிண்ணா. வீணாய் போனவனே, எங்கே சென்றாய்? வீட்டுக்கு. அலைபேசி ஏன் எடுக்கவில்லை? சாரிண்ணே, செஞ்சிருக்கும்போது ஃபோன் பண்ணீங்க, அதை எடுக்க முடியல. சாரி, என்னிடமே ஆங்கிலம் பேசிக்கிறாயா முட்டாள்? வணக்கம் சார். பார்த்தீங்களா, கடைசியாக நான் நம்பின பணம் என்னை காப்பாத்திருச்சு. வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். தேங்க்ஸ் வக்கீல் சார். நைட்டு பார்ட்டிக்கு வந்துருங்க. பார்க்கலாம். டே செல்வம், நம்ம சேர்த்து திருப்பாயிடுச்சுடா. பார்ட்னர். நிமிஷம், பாபு வந்துட்டான். சூப்பர் பாபு, சூப்பர். தேங்க்ஸ் பார்ட்னர். கேஸு வக்கீல்கிட்ட பேச வந்துடுறேன். இந்த ஃபோனு செல்வம் லைனில் இருக்கா? நான் போயிட்டு வந்துடுறேன். செல்வம். முதல்ல அலைபேசி சீக்கிரம் வண்டி எடுங்க.